அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லி ரொட்டீன் தான். இதில் ஒரு லைட்டாக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஆற்றை கடக்கிறதுக்கு ஆமையும் தேலும் இருந்துச்சுங்களாம். அந்த ஆமையும் தேலும் ஆற்றை கடக்க ஆமையால் ஆற்றை கடக்க முடியும், ஆனால் தேலால் ஆற்றை கடக்க முடியாது. ஏதோ ஒரு பொருள் இருந்தால் தான் ஆற்றை கடக்க முடியும். அந்த ஆமையை உதவியோட அந்த தேலை கடக்க ஒரு ஹெல்ப் கேட்டுச்சான். அந்த ஆமை சரி வாங்க உட்காருங்க அப்படின்னுச்சான். அதை என்ன பண்ணிச்சு, மேலே முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தேலோட செயல் என்ன, கொத்துற கொடுக்க வச்சு கொத்துற வேலை. அது என்ன பண்ணுது, அந்த ஆமையோட மேல் ஓட்டில் கொத்தி பார்க்குது. ஃபஸ்ட்டு லைட்டாக ஆமை என்னங்க, டே உன் வேலையை காமிக்காதரா அப்படிங்குதான். திரும்பவும் கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒரு கரைக்கு இதுக்கு ஒரு 20 அடி டிஸ்டன்ஸில் அந்த ஆமை திரும்பவும் ஆமையை அந்த தேள் திரும்பவும் கொத்துது. கொஞ்சம் வேகமாக கொத்துதான். டேய் உன்னோட வேலையை சரியாக பார்க்குற, இது தவறான வேலை, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லித்தான். இல்லை என்னோடய வேலை இதுதான், என்னோடய செயலை நான் மாற்றிக்க முடியாதுன்னுச்சான். அப்புறம் ஆமை என்ன சொன்னிச்சான், என்னோடய செயலும் ஆற்ற கடக்கும்போது இதுதான் அப்படின்னு மூழ்கி எந்திரிச்சிச்சான். அப்போ என்ன ஆச்சு, ஆமை மூழ்கி எழுந்திரிச்சா அது நல்லாயிருக்கும். ஆனால் தேள் மூழ்கி எழுந்திரிச்சோன்னே தண்ணிக்குள்ளே தேள் இறந்துருச்சான். அதுதான் உதவி செய்கிறவங்க நம்ம சீட்டி பார்க்கணுன்னு நினச்சா அவங்களோட குணத்தையும் காமிப்பாங்க. அதனால் உதவி செய்கிறவங்கக்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு கண்ணியமாக நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு கண்ணியமாக நடக்கணும். இதே உதவி செய்கிறவங்க இவன் நல்லவனா கெட்டவனா பார்த்து செய்யணும். இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரியை கண்டிப்பாக சொல்கிறேங்க. லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் பாருங்கள் மக்களே. பாய். அனைவருக்கும் நன்றி.